டேஸ்டியான ஒரு சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எக் பிரியாணிக்கு ஆயில் சூடாகிடுச்சு. இந்த ஆயிலை நம்ம பட்டை, லவங்கம், ஸ்டார் அனேஷ், கடல் பாசி, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண ஆனியன் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் கூட பச்சை மிளகா காரத்துக்கு இதோட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே இதை ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அது கூடவே ஸ்லைஸ் பண்ண தக்காளியும் இதில் நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இந்த தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நல்லா வெந்த பிறகு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, தனியாத்தூள் இது மூணுத்தையும் நான் போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலா தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிட்ட பிறகு நம்ம தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு புளிப்பான தயிர் சேர்த்து இந்த பிரியாணி பண்ணுறது பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தயிரை சேர்த்து இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ண பிறகு இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி நம்ம இதில் ஊற்றிடலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம தேவையான தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு நல்ல ஒரு கொதி விடலாம். ஒரு 15 நிமிஷம் மீடியமான ஃபயரில் சூப்பராக கொதிச்சுட்டு இந்த தண்ணி. இதில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நம்ம தண்ணி அளவுக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணலாம். அந்த ரைஸை இப்படி ஸ்லோவாக இதில் குக் பண்ணதில் அந்த ரைஸ் உடையாமல் ரொம்பவே சூப்பராக குக் ஆகிட்டு இருக்குது. இது கொஞ்சம் வெந்ததும் நம்ம அப்படியே இதை தம் போட்டுடலாம். இப்போ இந்த ரைஸு தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போது இந்த எக் பிரியாணிக்கு நம்ம பாயில் பண்ண எக்கை இது மேலே போட்டு ஒரு ஸ்பேஷியஸாக அந்த எக்கும் இந்த ரைஸோடு சேர்ந்து நல்லா தம்மாற அளவுக்கு இதை நம்ம அப்படியே ஸ்பேஷியஸாக நம்ம இதை போட்டுடலாம். போட்டு ஃபைனலாக இந்த எக்கு மேலே நம்ம ஹோம்மேட் பிரியாணி மசாலாவை போட்டு அதுக்கு மேலே ஒரு வாசத்துக்கு ஒரு 1/2 கப்பு நெய் இதில் நம்ம சேர்த்து இதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி கார்னிஷ் போட்டு அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு 20 நிமிஷம் பக்காவாக தம் பண்ணிடலாம். ஒரு சுவையான ஒரு மைல்டான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 20 நிமிஷம் பக்காவாக நம்ம தம் போட்டாச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஒரு டேஸ்டியான ஒரு சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல முறையில் நம்ம இதை பேக் பண்ணி சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த எக் பிரியாணி நம்ம இப்போ கொண்டு போய் கொடுத்துடலாம். இன்றைக்கி ஒரு நல்ல முறையில் நம்ம இந்த அற்புதமான நாளில் ஒரு சூப்பரான டேஸ்டான எக் பிரியாணி பண்ணி சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல முறையில் இந்த பார்சல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம செம்மன் வாசம் ஃபுட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.